ஆண்டவர் இயேசு உங்களை ரொம்ப அன்பா நேசிக்கிறார். ஏன்னா நீங்க அவர் கூட நடக்கிறீங்க, அவரோடு பேசுறீங்க, அவர் சொல்றதை கேட்கறீங்க, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீங்க. அதனால ஆண்டவருக்கு உங்க மேல ரொம்ப சந்தோஷம். நீதிமான்கள் கூப்பிடும் போது ஆண்டவர் கவனமா கேட்பாராம். அவங்க எந்த உபத்திரவத்திலிருந்து விடுதலை வேண்டும் கூப்பிடுறாங்களோ உடனே விடுதலை ஆக்குவாராம். இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு விடுதலை தேவையில்லை, ஒரு உபத்திரவம், ஒரு பாடு உங்களை நெருக்குது, எனக்கு இதுல ஒன்று விடுதலை கிடைக்காதா, எந்த இந்த விடுதலை கிடைக்கிறன்னு நினைக்கிறீங்களா? நீங்க நீதிமான் தானே. இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவங்க எல்லாம் நீதிமான்கள் வசனத்தின்படி. அப்போ நீங்க நீதிமான் என்ற விசுவாசத்தோட, ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட உம்முடைய பிள்ளை நான் கூப்பிடுறேன், எனக்கு இந்த உபத்துல இந்த விடுதலை ஆக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஒரு அற்புதம் நடக்கிறது நீங்க பாப்பீங்க. என்ன உபத்திரம் இன்னைக்கு? நீங்க ஜெபிக்கலாமா? கூப்பிடலாமா? இயேசுவை கூப்பிடுறீங்களா? வாய் திறந்து கூப்பிடுங்க. தகப்பனே, நீதிமானாக என்னை மாற்றி உங்க ரத்தத்தினால கழுவி பிள்ளையாக்கிட்டீங்க. நான் கூப்பிடுறவமை நோக்கி இந்த உபத்திரவத்திலிருந்து எனக்கு விடுதலை வேணும். இந்த கடன் பிரச்சனையிலிருந்து, இந்த குடும்ப பிரச்சனையிலிருந்து, இந்த போராட்டத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும், எனக்கு ஒரு வெற்றி வேணும், ஒரு அற்புதமான மாற்றம் நடக்கணும். நீங்க எனக்கு அற்புதம் செய்றீங்க, நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய வசனத்தின்படி எனக்கு விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.